वेंकटेशाय। अस्मद्गुरुभ्यो नमः। अज्ञानगहनालोक सूर्यसोमाग्निमूर्तये दुःखत्रयाग्निसन्ताप शान्तये गुरवे नमः। श्रीरङ्गभूमितलभूसुरदेशिकेन्द्रैः श्रीरङ्गराजमित्युदिते प्रबोधैः श्रीभूमिपाणिकमलोधसमाश्रिताङ्ग्रे श्रीरङ्गराजजगदीशजं नमो नमस्ते। எம்பெருமான் கிருபையினாலும் பெரியபெருமாள் பெரியபிராட்டியார் எம்பெருமானார் கிருபையினாலும் ஆரம்பித்து நடந்து வருகின்ற இந்த பிரம்மாண்ட புராணாந்தர்கத ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை, ஸ்ரீரங்க பிரதட்சிண மகாத்மியம் போன்ற வைபவங்களை அனுபவித்து வருகிறோம். அந்த பிரதட்சிணம் செய்யும் பொழுது எம்பெருமானுடைய நாமாவளியை சொல்லிக்கொண்டு அவனுடைய நாமங்களை ஸ்மரணம் செய்து கொண்டு நாம் பிரதட்சிணம் செய்தோமேயாகில் மிகப்பெரிய புண்ணிய பலன்களை கொடுக்கும் என்று இங்கே பிரகல்லாதனுக்கு நாரத மகரிஷி உபதேசிப்பதாக சில வைபவங்களை சொல்கிறார். அப்படி வரும்பொழுது இந்த புராணாந்தர்கதமான அர்ச்சனைகள்தான் நாளடைவில் திவ்ய தேசங்களில் அஷ்டோத்திரசத நாமாவளி என்கிற ஒரு வைபவத்தை சொல்லிற்று. அதிலே சொல்லும் பொழுது இங்கே ரங்கநாதனுடைய நாமாவளி என்பது இங்கே ரிஷி சந்தஸ்ஸு அதனுடைய வைபவங்கள் எல்லாவற்றையுமே மகத்துவமாக நினைத்து கொண்டு அந்த எம்பெருமான் வைபவத்தையும் நாம் மனதால் நினைத்து கொண்டு சரீரகதமாக நாம் பிரதட்சிணம் செய்வோமேயாகில் பற்பல புண்ணிய பலன்களை கொடுக்கும் என்பதாக பெரியோர்கள் சொல்லியுள்ளார்கள். அப்படி வரச்சே இந்த நாமாவளியினுடைய ஒரு வைபவத்தை மூல ஸ்லோகமாகவே இந்த புராணத்தில் உள்ளதால் அந்த மூல ஸ்லோகமாகவே நாம் அனுபவித்து இந்த அனுபவத்தை பெற்றதனால் என்ன பயன் என்பதை பற்றியும் நாம் அனுபவிக்கலாம். அப்படி வரச்சே ஸ்ருணு பிரஹ்லாதவக்ஷ்யாமி குஹ்யாத் குஹ்யதரம் பரம் பிரம்மணே ஸ்ரீதரேணோக்தம் தச்ருத்வா கமலாசனஹ ஜேஷ்டம் புத்திரம் சமாஹூய விரூபாக்ஷம் மகாமதிம் ஏதத் சர்வம் ச தஸ்மை ச ப்ரோவாச சப பிரபுः தச்ருத்வா சங்கரः சர்வம் மனஹ்யம் பிராதாப்தநயாநிதிः பகவத்பக்திநிஷ்டஸ்ய ததேகமனசோச்யதே சம்பிரதாயகதம் சைதத் சமாஹிதமனாஸ்ருணு என்று சொல்லி இது சத்சம்பிரதாயத்தை நமக்கெல்லாம் தெரிவிக்கக்கூடிய ஒரு மகா மந்திரம். இந்த மந்திரத்தை நம்முடைய பெரியோர்கள் பற்பலவாறு அனுசரித்துத்தான் பற்பல விதமான பயன்களை பெற்றுள்ளார்கள். ஆகையினால் நீ அதை ஏகாகிர மனசாக, அதாவது மனசை சிதறவிடாமல் ஒரே சிந்தையாக ரங்கநாத பெருமாளுடைய திருவடியிலே உன்னுடைய மனதை செலுத்தி இப்பொழுது நான் சொல்லப்போகின்ற இந்த நாமாவளியை நீயும் சொல்ல வேண்டும், எல்லோரையும் சொல்ல வைக்க வேண்டும், அதேபோல் எல்லோரும் கேட்கும்படியாக செய்ய வேண்டும் என்பதாக இங்கே நாரத மகரிஷி சொல்கிறார். அதைத்தான் அஸ்ய ஸ்ரீ ரங்கநாத அஷ்டோத்தரசத திவ்யநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய பிரம்மா ரிஷிः அனுஷ்டுப் சந்தः ஸ்ரீ பரமாத்மா ஸ்ரீரங்கநாதோ தேவதா ஸ்ரீரங்கசாயீதி பீஜம் ரங்கவாசீதி சக்திः ரங்கதாமேதி கீலகம் ஸ்ரீரங்கநாத பிரீத்யர்த்தே ஜபே விநியோகः தியானம் ஸ்ரீரங்கபோகிஷயனோபரிஜாதநித்ராம் நீலாகிருதிம் நிகிலபாலனஜாகரூகம் ஸ்ரீராமச்சந்திரகுலதைவதமஞ்சனாபம் ஸ்ரீரங்கநாயகமமும் பிரணதோஸ்மி நித்யம். ஓம் ரங்கசாயி ரங்கவாசி ரங்கதாமா ததா புனः
रङ्गभूमा रङ्गराजा रङ्गनाथो ह्ययं सदा रङ्गदेवाश्च रङ्गेन्द्रो रङ्गनायक एव च रङ्गस्वामी तस्य रङ्गे कान्तः श्रीरङ्गवल्लभः रङ्गरङ्गेर्परीभृतः श्रीरङ्गप्राप्तधन्वतः श्रीरङ्गविभुरेवासौ श्रीरङ्गप्रभुरेव च श्रीरङ्गमूर्ति श्रीरङ्ग नित्यकल्याणमूर्तिकः श्रीरङ्गजीवरत्नं च रङ्गलक्ष्मीसमोदयः श्रीमद्रङ्गयुवाचासौ श्रीरङ्गमहिमा तथा श्रीरङ्गाधीश एवायं रङ्गाभरणमेव च रङ्गभर्ता च रङ्गेशः श्रीरङ्गेश्वर एव च रङ्गपद्मो रङ्गसद्मा रङ्गक्षेत्राधिपस्तथा रङ्गान्तरङ्गमणिराट् श्रीरङ्गे रङ्गराडसौ श्रीरङ्गपालकः श्रीमते रङ्गदीप्तस्तथैव च रङ्गेन्दुः श्रीरङ्गनटः श्रीरङ्गपरपूरुषः रङ्गसर्वोत्तमो रङ्गनिधिः श्रीरङ्गसेविधः श्रीमद्रङ्गनिधिं च रङ्गगोप्ता तथैव च श्रीरङ्गनीलरत्नं श्रीरङ्गसत्पारिजातकः रङ्गकैरवचन्द्रश्च रङ्गकामद एव च रङ्गशेषफणानेकमणिनारीजजास्वरः श्रीरङ्गभोगिशयन श्रीमद्रङ्गमनोहरः रङ्गे घनोदयश्चायं श्रीरङ्गपतिरेव च रङ्गभाग्यं रङ्गभोग्यो रङ्गवश्यस्तथैव च श्रीरङ्गदृश्य श्रीरङ्गविभवो रङ्गबान्धवः श्रीरङ्गशेषी रङ्गश्री श्रीमद्रङ्गपरातनः श्रीमद्रङ्गकिरीटश्च श्रीरङ्गमकुटो ह्ययम् रङ्गचूडावतंसश्च श्रीमद्रङ्गशिरोमणिः रङ्गशृङ्गार एवायं श्रीमद्रङ्गसहायकः श्रीमद्रङ्गैकलक्ष्याश्च श्रीरङ्गधर एव च श्रीमद्रङ्गश्रुतो नित्यं श्रीरङ्गाश्रित एव च श्रीरङ्गसार्वभौमश्च श्रीरङ्गस्थानदेवता श्रीरङ्गप्राणनाथश्च श्रीमद्रङ्गप्रमाणकः श्रीमद्रङ्गशरण्यश्च श्रीमत्श्रीरङ्गसंयुतः श्रीमद्रङ्गगृहस्थश्च रङ्गपूर्णस्तथैव च श्रीरङ्गसुलभो नित्यं तथा श्रीरङ्गपङ्कजः श्रीरङ्गवसति श्रीमद्रङ्गकञ्चुक एव च श्रीरङ्गतुष्टः श्रीरङ्गपञ्जरोल्लासि हंसकः रङ्गनित्योत्सवो रङ्गवासुदेवस्तथैव च श्रीरङ्गसक्ताचित्तश्च रङ्गसान्निध्य एव च रङ्गसर्वेश्वरो रङ्गनित्यमङ्गलविग्रहः श्रीमद्रङ्गमुकुन्दोऽयं श्रीरङ्गानन्दमन्दिरं रङ्गसन्तोषको रङ्गपुराणपुरुषस्तथा श्रीरङ्गवत्सलश्चैव रङ्गपालक एव च रङ्गदेवोत्तमश्चायं रङ्गसर्वस्वमेव च श्रीरङ्गब्रह्मणस्तोत्रं ते स्तुवन्तीति शार्ङ्गिणः ब्रह्मणा मुनयश्चैव सेन्द्रासह मरुद्गणाः सर्वे देवाश्च गन्धर्वाः सिद्धविद्याधराश्च ये श्रीमद्रङ्गेशचरण परिचर्यैकमानसाः निर्मला निरहङ्कारा नित्यमुक्तनिभाः परे ये रङ्गध्याननिरता ये रङ्गेश्वरचिन्तकाः इदं भक्त्या जपेन्नित्यं पठेद्वा शृणुयान्नरः नाम्नामष्टोत्तरशतस्तोत्रं श्रीरङ्गशायिनः सौभाग्यारोग्यविभवभुक्तिमुक्तिफलप्रदम्
புத்திர பௌத்ராதி சம்பத்தி சர்வமங்களதாயகம் சர்வ பாப பிரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம் சர்வசத்ருக்ஷயகரம் சர்வரோக நிவாரணம் யுத்தே ராஜ்ஞபயப்பிராப்தே சௌரிஸ் சிம்ஹாதிபிர்மிருகைः யக்ஷராட்சசகந்தர்வே வேதாள பிரம்மராட்சசைः சர்வோபத்ரவதுக்னம் சதா பயநிவாரணம் தர்மார்த்தகாமமோக்ஷாதி சர்வசம்பத்பிரதாயகம் அஷ்டோத்தரசதம் நாம்னாம் ரங்கநாதஸ்ய பக்திதः ஸ்ருண்வன் படன் லிகன் பிப்ரத் ரங்கேஷான் முக்திமாப்னுயாத். ஓம் ஸ்ரீ ரங்கநாதாய நமஹ என்று இந்த ரங்கநாதனுடைய திருவஷ்டோக்ஷரத்தை, அதாவது அஷ்டோத்தர சதநாமத்தை மனதினால் நினைத்து கொண்டு அல்லது வாயினால் சொல்லிக்கொண்டு யார் ஒருவர் இந்த மாதிரியாக ரங்கநாதனுடைய திருவீதிகளை பிரதட்சிணம் செய்வார்களோ, அதையும் பிரதட்சிணத்தின் ஒரு பலனை சொல்லும் பொழுது யானி காணிச்ச பாபாணி ஜன்மாந்தர கிருதானிச்ச தானி தானி பிரணஷ்யந்தி பிரதட்சிணம் பதே பதே என்று சொல்வார்கள். நம்முடைய கர்மாவின் வினையினாலே நமக்கு பற்பல இன்னல்கள் ஏற்படுகிறது. இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் ஏற்பட்டதா முன் ஜென்மத்தில் ஏற்பட்டதா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. யானி காணிச்ச பாப்பாணி, எத்தனையோ பாப்பங்கள் நாம் அனுதினமும் செய்து விடுகிறோம். அந்த பாப்பங்களையெல்லாம் நமக்கு நிவர்த்தி செய்வதற்கு அன்றைய தினமே எம்பெருமான் சில வழிகளை நமக்கு கொடுத்துள்ளார். அந்த வழிகளில் பிராமணர்களுக்கு ஒரு முக்கியமான வழியை கொடுத்தான். அதுதான் சந்தியாவந்தனம், சஹஸ்ரநாமம் போன்ற ஒரு வழிகள். சரி, இதரர்கள் இந்த மாதிரியான மந்திரங்களை உச்சரிக்க முடியாதே, நாம் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது இது போன்றதொரு ஸ்தோத்திரங்களை நம்முடைய முனிவர்கள் நமக்காக கொடுத்து வைத்தார்கள். இதை இவர்கள்தான் சொல்ல வேண்டும், அவர்கள்தான் சொல்ல வேண்டும் என்பதல்ல. இதை யாரோ ஒரு ஆச்சாரியனிடம் நாம் உபதேசமாக பெற்றுக்கொண்டு இந்த மந்திரத்தை நாம் அனுதினமும் அனுசந்தித்து கொண்டு நாம் பிரதட்சணம் செய்தோமேயாகில் யானி காணிச்ச பாப்பாணி ஜன்மாந்தர கிருதானிச்ச, இற்றைக்கும் ஏழேழு பிறவிலும் ஏதேதோ நாம் பண்ண பாப்பங்கள் இருக்கு இல்லையா, அது நமக்கே தெரியாமல் நம்முடைய பின்னாடியே அது நம்மை துரத்தி வருகின்றது. அதையெல்லாம் நம்மை விட்டு விலகுவதற்காக இது போன்றதொரு சுலபமான முறைகளை நமக்காக பெரியோர்கள் நல்கியுள்ளார்கள். அதுதான் புராணங்களுடைய ஒரு வைபவம். அந்த புராணத்தில்தான் இந்த அர்ச்சனைகள் உள்ளது. தானி தானி பிரணஷ்யந்தி பிரதட்சிணம் பதே பதேன்னு சொல்கிறான். இந்த பிரதட்சிணம் செய்யறதுனால என்னடா புண்ணிய பலன்னு கேட்டாக்க, அன்றைக்கு செய்த பாபம் அப்பொழுதே அவனை விட்டு விலகுகிறதாம். இதைத்தான் இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டு இன்னும் செய்தார்களேயாகில் ஏதோ ஒரு கர்மவசாத் நாம் அடுத்ததாக செய்யக்கூடிய சில கர்மாக்களில் ஏதும் பாபங்கள் நேர்மையாகில் இதையெல்லாம் நம்மிடம் அண்டாமல் செய்யும். அதோடு கூட அந்த பாப கர்மாக்களுக்கு நம்மளை செல்ல விடாமல் தடுத்து விடும். இதுதான் மந்திரங்களுடைய ஒரு மகிமை. அந்த மந்திரங்களுக்கெல்லாம் மூல மந்திரமாகிய இந்த ரங்க வித்யை இருக்கிறது. இந்த ரங்கநாதனுடைய சன்னதியிலே ரங்கம் ரங்கம் இதி ப்ரூயாத்து க்ஷுத பிரஸ்கலனாதிஷுன்னு சொல்கிறான். அப்படியாக இந்த ரங்கம் ரங்கம் என்று சொல்லிக்கொண்டே இப்போ இதில் பார்த்தோம்னு சொன்னாக்க சுமார் 108 ரங்கநாமம் வந்திருக்குதுக்குள்ள. இப்படி இந்த ரங்கநாமத்தை சொல்லிக்கொண்டும் நாம் காதினால் கேட்டுக்கொண்டும் இது போன்றதொரு மந்திரத்தை நாம் அனுசந்தித்து கொண்டு நாம் பிரதட்சிணம் செய்தோமேயாகில் முதல்ல நம்முடைய மனது சுத்தமாகும், நம்முடைய கண் பார்வை தீர்க்கமாக கிடைக்கும். அடுத்ததாக ஆயுள் ஆரோக்கியம். இந்த பலஸ்ருதியில் பார்த்தோம்னு சொன்னாக்க இதைத்தான் அங்கே சொல்கிறார். அப்படி வரைச்சே ரங்கநாதனுடைய ஒரு நாமாவளியை யார் ஒருவர் சொல்கிறா அப்படின்னு கேட்டால் மனிதர்கள் மாத்திரமல்ல, அனுதினமும் பிரம்மா போன்றவர்களும் அதாவது மற்றைய மகர்ஷிகளும் பிரம்மணஹா முனையச்செய்வ ச இந்திரஹா, இந்திரனும் வந்து அங்கு திதித்து செய்கிறான். அவனுடைய கூட அவருடைய பரிவாரங்கள் இருக்கு இல்லையா, மருத்கணங்கள், இவையெல்லாமும் வந்து அங்கே
எம்பெருமானுடைய நாமாவளியை சொல்லி பிரதட்சணம் செய்கின்றன. சர்வே தேவாகா, சமஸ்த தேவர்களும் அங்கே பிரதட்சணம் செய்கிறார்கள். ச கந்தர்வாகா சித்த வித்யாதரச்சயே, அந்த சித்த வித்யாதராள் என்பவர்களெல்லாம் கூட இந்த நாமாவளியை சொல்லிக்கொண்டு ரங்கநாதனை பிரதட்சணமாக சொல்கிறார்களாம். ஸ்ரீமத் ரங்கேஷ சரண பரிச்சரியைக மானசா, இது எதுக்குடா செய்கிறாள் அப்படின்னு கேட்டாக்க, இதுவும் ஒரு பகவத் கைங்கரியம் என்று சொல்றார். எல்லாமே ஒரு பகவத் கைங்கரியம்தான். எம்பெருமானுக்கு திருவிளக்கு ஏற்றுதல் என்பது ஒரு பகவத் கைங்கரியம். எம்பெருமானுக்கு புஷ்பங்கள் கொண்டு சமர்ப்பித்தல் பகவத் கைங்கரியம். எம்பெருமானுக்கு அர்ச்சனை படித்தல் என்பது ஒரு பகவத் கைங்கரியம். பிரதட்சணம் செய்வது அதுவும் பகவத் கைங்கரியம். அதனால தான் எது செய்தாலும் யாருக்காக செய்கிறோம் என்கிற ஒரு மனதில் நாம் ஒரு தெளிவான எண்ணம் வேண்டுமேயாகில் அது எம்பெருமானுடைய முகோல்லாசத்திற்காகவும் பரிச்சரியைக மானசகான்னு சொல்கிறான். அந்த மாதிரியாக நிர்மலகா நிரகங்காரகா, நான் செய்கிறேன் என்கிற அகங்காரம் இல்லாமல் நிர்மலமான மனதோடு எம்பெருமான் திருவடியே சரணம் என்று நினைத்து கொண்டு, இது போன்ற நித்திய முக்தகா நிர்பரகா, இதை தவிர முக்தர்கள் நித்தியர்கள் எல்லோரும் இங்கு இந்த நாமாவளியை சொல்லிக்கொண்டு ரங்கம் ரங்கம் என்று சொல்லிக்கொண்டே அந்த வீதியை பிரதட்சணம் செய்து வருகிறார்கள்னு சொல்றார். ஏ ரங்க தியான நிரதாக ஏ ரங்கேஸ்வர சிந்தக்காக, ரங்கநாதா ரங்கநாதா என்று யார் ஒருவர் அனுதினமும் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இதம் பக்தியா ஜபேன் நித்தியம், இந்த ரங்கநாதனுடைய அஷ்டோத்தரத்தை யார் ஒருவர் அனுதினமும் அனுசந்திக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ, படேத்வா ஸ்ருணியான் நரகான்னு சொல்றார். இதை பார்த்து படித்தாலும் சரி அல்லது படித்து சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இதனால் என்னடா அப்படின்னு கேட்டாக்க, நாம்னா அஷ்டோத்தர சதஸ்தோத்திரம் ஸ்ரீரங்கசாயினகா சௌபாகியம் கிடைக்கும், சௌபாகியத்தோடு கூட ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறான். இன்றைக்கு இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். கார்த்தாலேருந்து ராத்திரி வரலையும் இவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு கேட்டாக்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி 4 மாத்திரை, சாப்பிட்ட அப்புறம் 4 மாத்திரை, சாப்பிடும்போதே 2 மாத்திரை, அது என்ன மாத்திரையோ தெரியல. இப்படியாக இந்த ஆரோக்கிய ஹானி ஏற்படுறது இல்லையா? இந்த ரங்கநாதனுடைய பிரதட்சணம் செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சென்றாலும் சரி அல்லது ரங்கம் ரங்கம் என்று சொல்லிக்கொண்டு சென்றாலும் சரி, அவர்களுக்கு வியாதி என்பதை ஏற்படாது, ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்றார். விபவம் நல்ல விதமான அவர்களுக்கு வேண்டிற்றெல்லாம் தருவான்னு சொல்றார். புக்தி முக்தி பலப்பிரதம், இந்த லோகத்தில் வாழ்வதற்கான சகல ஐஸ்வர்யங்களையும் ரங்கநாதன் கொண்டு வந்து கொடுப்பான். பிற்பாடு என்ன சொல்லுவான், காலகத்தியான பிற்பாடு முக்தியையும் தானே அருள்வான்னு சொல்றார். புத்திர பௌத்திராதி சம்பத்தி, உங்களுக்கு வேண்டிய புத்திரன் குழந்தைகள், நல்ல விதமான பௌத்திரன் பேர குழந்தைகள் பேத்தி முதலியோடு கூட சம்பத்தி சர்வ மங்களதாயகம், சர்வவிதமான மங்களங்களையும் ரங்கநாதன் பெரியபெருமாள் பெரியபிராட்டியார் கொண்டு வந்து நீங்கள் கேட்கவே வேண்டாம், போரும் போருன்ற அளவுக்கு கொண்டு வந்து கொடுப்பானாம். அதே மாதிரியே சர்வ பாப பிரணசமம், அதுதான் சர்வ பாப பிரசமனம்னு சொல்றார். சமஸ்த விதமான பாபங்களும் வாங்மனக்காயம்னு சொல்றா இல்லையா, அந்த திரிவித சேதனங்கள் சொல்றது இல்லையா, அந்த விதமான சமஸ்த பாபங்களையும் இது நீக்கி விடுகிறது. தீயினில் தூஷாகும் செப்புன்னு சொன்ன ஆண்டாள். இதைத்தான் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று சொல்லுமா போலே இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல உங்களுடைய பாபமானது பெரிய ஒரு மூட்டையாக இருக்கு இல்லையா, அந்த மூட்டையை கொண்டு போய் அக்னியில் சேர்த்தா எப்படி சாம்பலாகி விடுமோ, இந்த நாமாவளியை சொல்வதால் அங்கிருந்து உங்களுக்கு சமஸ்த பாபங்களும் தீயினில் தூஷாகும் செப்புன்னு சொல்றார். அப்படி வரைச்சே சர்வ சம்பத்தி சர்வ மங்களதாயகம் சர்வ பாப பிரசமனம் ஆயுர்வர்தனம் உத்தமம், சகலவிதமான ஆயுள் வேதத்தில் சொல்லபடியாக சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷ் ஏவேந்திரியே பிரதிதிஷ்டதி என்று சொல்லுமா போலே வேதநூல் பிராயம் 100 உங்களால் புக முடியும்னு சொல்றார். அதே மாதிரியா சர்வ சத்ருக்ஷயகரம், ஏதாவது எதிரி ஏதோ ஒரு காலவசாத்து உங்களிடம் வந்து விட்டானே ஆகில் அவன்
அவன் என்ன ஆகவன் கேட்டாக்க க்ஷயகரம் என்பது என்னடானாக்கா அவனும் மித்திரனாகி விடுவான்னு அர்த்தம். இந்த இடத்துல சத்ருவையும் மித்திரனாக்க வல்ல மந்திரம் இதுதான். சர்வ சத்ரு க்ஷயகரம் சர்வ ரோக நிவாரணம். முதல்ல என்னடா கிடைக்கும்னா இந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டு இவன் 4 பிரதட்சணம் 12 பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தான்னு சொன்னாக்க முன்னையே சொன்னோம் இல்லையா, மூட்டு வெளி என்பதே இவனுக்கு வரவே வராதுன்னு சொல்லிட்டார். அப்படியாக யுத்தே ராஜ்யபய பிராப்தே, ஒரு ராஜாங்கத்தில் ஏதோ ஒரு யுத்தம் வரப்போகிறது அந்த மாதிரியான ஒரு சில சம்ஞைகள் தெரிகிறது என்று சொன்னால் இந்த மந்திரத்தை ரங்கநாதனுடைய அஷ்டோத்தரத்தை ஒரு பல பேர் சேர்ந்து அந்த ஊரில் வாசித்தார்களே ஆகில் யுத்தமே வராதுன்னு சொல்லிவிட்டார். அந்த மாதிரியாக சர்வ ராஜ்யபய பிராப்தா சோரைஹி சிம்மாதிபிர் மிருகைஹின்னு சொல்கிறான். திருடர்கள் பயம் அங்கு ஏற்படாது. சிம்மம் போன்ற மிருகங்கள் துஷ்ட மிருகங்கள் அந்த க்ஷேத்திரத்திற்குள் உள்ளே நுழையாது. யக்ஷ ராட்சச கந்தர்வ வேதாள பிரம்ம ராட்சசைஹி, எந்த எந்த துஷ்டமான வஸ்துக்கள் எந்த விதமான துஷ்டமான தேவதைகள் துர்தேவதைகள் அங்கே நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த ரங்கநாதனுடைய அஷ்டோத்தர சதநாமத்தை நாம் இங்கே வாசித்தோமையாகில் துளிக்கூட அந்த விதமான இந்த பயங்கள் அங்கு ஏற்படாதுன்னு சொல்றார். சர்வ உபதிரவ துஸ்வப்னம், அதாவது சர்வ உபதிரவங்கள் வராது, துஸ்வப்னங்கள் வரும். ஏதாவது தூங்கும் பொழுது இந்த மாதிரியான சில சொப்பனங்கள் கண்டேன்னு சில பேர் சொல்றா இல்லையா, அந்த துஸ்வப்னங்கள் விலகுவதற்கும் சுஸ்வப்னங்கள் காண்பதற்கும் இந்த ரங்க வித்யாகிய ரங்க மந்திரமானது உங்களுக்கு மிகவும் புலப்படும்னு சொல்றார். சதா பய நிவாரணம், ஒரு விதமான பயங்களும் இந்த ரங்கநாதனுடைய ஒரு நாமாவளியை சொல்றதுனால உங்களுக்கு பயம் என்பதே ஏற்படாது. தர்ம அர்த்த காமிய மோட்சம் என்று 4 வித புருஷார்த்தங்கள் சொல்வான். அது தர்மத்தையும் உங்களுக்கு புலப்படுத்த செய்யும், அர்த்தத்தையும், அர்த்தம் என்றால் இந்த இடத்துல பணப்பிராப்தி தனப்பிராப்தி என்று சொன்னாலும் கூட ராஜ்யங்கள் நன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அதோடு கூட என்ன கேட்டால் நம்முடைய தர்மமே என்ன அப்படின்னு கேட்டாக்க பொதுவாக நான் ஒண்டி நன்றாக இருக்க வேண்டும் என்று இவர்களால் நினைக்கவே மாட்டார்கள். இதுதான் இந்து தர்மத்தினுடைய ஒரு விசேஷம், சனாதன தர்மத்தினுடைய ஒரு பிராபல்யம். இது என்னடா அப்படின்னு கேட்டாக்க சகல விதமான லோகங்களும் க்ஷேமமாக இருக்கட்டும், சர்வே ஜனாக சுகினோ பவந்து என்றுதான் சொல்லுவார்கள். அப்படியாக தர்ம அர்த்த காமிய பலங்களை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுத்து விடுவான். அதே மாதிரி எல்லாவற்றையும் முடிச்சாச்சு, ரங்கநாதா எனக்கு மோட்சபலனை கொடு என்று கேட்டாலும் அதையும் கொண்டு வந்து அவனே கொடுத்து விடுவான். தர்மார்த்த காம மோக்ஷாதி சர்வ சம்பத் பிரதாயகம். வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எனக்கு நல்ல ஒரு டொயோட்டா கார் வேணும் அப்படின்னு கேட்டின்னு சொன்னாக்க அதை வாங்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்து விடுவான். அதுக்கான ஒரு கடன் கிட்ட போகாமல் உன்னை எப்படி காப்பாற்றணுமோ அதை காப்பாற்றி விடுவான்னு சொல்றார். சர்வ சம்பத் பிரதாயகம். அதனால தான் இதற்கு 108 நாமாவளி என்று பெயர் வைத்தார்கள். யார் ஒருவர் இந்த 108 நாமாவளியை அனுதினமும் அனுசந்திக்கிறார்களோ ரங்கநாதஸ்ய பக்திதா, அதை ஸ்ருண்வன்னு யார் ஒருவர் கேட்கிறார்களோ, பட்டன்னு யார் ஒருவர் படிக்கிறார்களோ, லிகன்னு யார் ஒருவர் எழுதி கொள்கிறார்களோ, எழுதி வைப்பது என்பதுதான் மிகப்பெரிய விசேஷம். லிகன்னு பிப்ரத்து, அதை அந்த புஸ்தகத்தை தூக்கி கொண்டே வீதி பூரா வரலாம், நீங்கள் படித்தா படிங்கோ, அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. பிப்ரத்து, அந்த ரங்கேஷன் முக்தி மாப்புனியாவது. இந்த புஸ்தகத்தை யார் ஒருவர், இந்த ஸ்ரீரங்க மகாத்மியம் என்பதை புஸ்தகத்தை யார் ஒருவர் கையில் வச்சுட்டு வீதி பிரதட்சணம் பண்ணுறாலோ அவர் பின்னாடியே நான் சொல்கிறேன்னு ரங்கநாதன் சொல்கிறான். எப்படிரா அப்படின்னாக்க, பசுமாடை தோறதுட்டே கண்ணுக்குட்டி போகிறது இல்லையா, கண்ணுக்குட்டி தோறதுட்டே பசுமாடு போகிறது இல்லையா, அந்த மாதிரியாக அந்த ஸ்ரீரங்க மகாத்மியத்தை யார் ஒருவர் கையில் வைத்து கொண்டு எம்பெருமானை பிரதட்சணம் வருகிறார்களோ அவனை நம்பெருமாளும் சேர்த்துண்டு வரான்னு சொல்கிறான். ஏன்னு கேட்டால் இவ்வளவு தேவர்களும் இந்த முனிவர்களும் இந்த ரங்கநாதனுடைய பிரதட்சணத்திற்காகவும் இந்த நாம் அஷ்டோத்தர சதத்தை சொல்லிக்கொண்டும் மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் என்று சொல்றா இல்லையா, அந்த மாதிரியாக இந்த அஷ்டோத்தர சதநாமாவளியை யார் ஒருவர் மனதால் நினைத்து கொண்டு செல்கிறார்களோ, அதே மாதிரி இதை யார் கொண்டு அர்ச்சனை செய்கிறார்களோ அவர்களுக்கும் சகல சௌபாகியம் கிடைக்கும் என்பதைத்தான் சொல்லி இங்கே தலை கட்டுகிறார். அடுத்ததாக துளசியினுடைய வைபவத்தை சொல்லப் போகிறார். நாமெல்லாம் செவிமடுக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய.
ஸ்ரீமதே विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।